ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செல்ஃப் சென்டர்டு பர்சனுக்கும் ஒரு பர்சன் வந்து ரொம்ப க்ரூவலாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் யோசிச்சு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் நம்ம பற்றியே பேசிட்டு நம்மளை பற்றியே புகழ் பாடிட்டு இருந்தானா மற்றவங்களுக்கு அது எப்படி ரீச் ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அவங்க வந்து யோசிப்பாங்கல்ல, என்னது இது எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது, ரைட்டா இல்லையா? ஸோ ஒரு செல்ஃப் சென்டர்டு பர்சன் வந்து தனக்கு என்ன வேணும், தனக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பற்றி எதுனாலுமே யோசிப்பாங்க. அது கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் சுயநலவாதி மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே நினச்சிக்கும் போது மற்றவங்களை பற்றி கொஞ்சம் கூட ஈடு இறக்கமே இருக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் கூட இதோட சப்போஸ் லிமிட்டேஷன்ஸை தாண்டி போயிடுது அப்படிங்கிறதுனா அவங்களே ரொம்ப க்ரூவல் பர்சனாக ஆகிடுவாங்க. அவங்க மற்றவங்களை பற்றி சுத்தமாக எம்பத்தி சிம்பத்தி அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சனை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனா முக்கியமாக 2-3 விஷயம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அவாய்ட் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான நபர் நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதுனா ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்க வந்து உங்கள் மேலே மிதித்து உங்களை அப்படியே இல்லாமையே ஆக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்டர்டு பீப்புளோட நம்ம நல்லபடியாக மூவ் ஆகிறதுக்கு. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பல பேரை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பல பேரை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்து வரைக்கும் நம்ம அவங்களோட நம்ம இணையணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி